டவல்ட் மை செல்ஃப் ஸ்ரீநிதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th சிபிஎஸ்சி இங்கிலீஷில் அமெண்டா அப்படிங்கிற கவிதையை பற்றி பார்க்கலாம். இதை எழுதினவர் ராபின் கெல்ன். இந்த கவிதை யாரை பற்றினது அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணோட கதையை பற்றினது தான். அதாவது அந்த சின்ன பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, எப்போதுமே தன்னுடைய பெற்றவங்க கிட்ட அட்வைஸை கேட்டுக்கிட்டே இருக்கா. அமெண்டா, நீ அங்கே உட்காராத, நீ அங்கே போகாத அமெண்டா, நீ உன்னுடைய ரூமெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவளுக்கு எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த அட்வைஸ் கேட்டு கேட்டு அந்த பொண்ணுக்கு எப்படின்னா ரொம்ப போர் அடிச்சிருது, எப்போதுமே ரொம்ப சோர்வாக இருக்கா. அப்போது என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் தனக்குன்னு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் தன்னுடைய சுதந்திரத்தை தேட விரும்புகிறா. அதாவது இந்த கவிதை எதை வலியுறுத்துது அப்படின்னா, ஒரு குழந்தைகளுக்கு பெற்றவங்க சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கவிதை மூலியமாக ஆத்தர் வெளிப்படுத்துகிறாரு. அதாவது அந்த கற்பனையான உலகத்தில் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னைத்தானே ஒரு கடல் கன்னி போல் பாவிச்சுக்கிறா. அந்த கடல் கன்னி போல் பாவிச்சுட்டு கடலில் என்ன பண்ணுறா அப்படின்னா, சுதந்திரமாக அவள் நீந்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா, தன்னைத்தானே ஒரு கற்பனையான முறையில் எங்கே பார்த்தாலும் அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்க ஒரு வாண்டரர் மாதிரி, அதாவது மனம் போன போக்கில் திரிவாங்க இல்லையா, அது மாதிரி கற்பனை செஞ்சுக்கிறா. அப்போது யாருமே இல்லாத இடத்துல அந்த பொண்ணு தனியாக வாழ்கிற மாதிரி தன்னைத்தானே அந்த பொண்ணு என்ன செஞ்சுது, கற்பனை செஞ்சு கற்பனை உலகத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு பெரிய கோபுரத்தில் தனியாக இருந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவள் கற்பனை பண்ணிக்கிறா. இதில் முக்கியமான கருத்து அப்படின்னா பார்த்தோன்னா, அமெண்டா அப்படிங்கிற சிறுமிக்கு சுதந்திரமாக இருக்கணும். அதாவது பெற்றவங்க எப்போ பார்த்தாலுமே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ண அப்படி ஆயிரும், இதை பண்ணால் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்து அந்த பொண்ணுக்கு மனதளவில் சுதந்திரம் அப்படிங்கிறதே இல்லை. இது முக்கியமாக குழந்தைகளை பெற்றவங்க அவங்கள சுதந்திரமான முறையில் பேணி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய உணர்வுகளை என்ன செய்யணும் அப்படின்னா, பெற்றவங்க மதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சுதந்திரம் ரொம்பவே முக்கியம். ஒரு கல்வியை தாண்டி ஒரு விளையாட்டு அந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆத்தர் இதில் விளக்கியிருக்காரு. தேங்க்யூ.